நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் உள்ள போவீங்க. ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, உங்களையும் உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ், செக் இன் லக்கேஜ்லாம் தனித்தனியா வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பொருளும், அதாவது எந்த ப்ரோஹிபிட்டட் பொருளும் கேரி பண்ணல. அதேபோல உங்களுடைய செக் இன் லக்கேஜ், ஹேண்ட் லக்கேஜில எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம் கேரி பண்ணாத பட்சத்தில் தான் உங்கள ஃப்ளைட்டில் வந்து போக அனுமதிப்பாங்க. இது வந்து காமனான செக்யூரிட்டி ப்ரொசீஜர். இதுவே நேரங்கள்ல வந்து நம்ம செக்யூரிட்டி ஸ்டாஃப்க்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படி இல்லாம ஒரு சில பேசஞ்சர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒத்துழைப்பு குடுக்காம டென்ஷன் ஆவாங்க. என் பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. நான் எதுவும் வந்து கேரி பண்ணல அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆவாங்க. அந்த நேரத்தில வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, ஸ்டாஃப் வந்து பேக்கேஜுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஸ்டாஃப்ப வந்து கடுப்பேத்துறதுக்காக, உள்ள நான் வந்து பாம் வச்சிருக்கேன், கன் வச்சிருக்கேன், குண்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தேவையில்லாம பேசுனாங்கன்னா, அந்த பேசஞ்சர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் படும். அவங்க வந்து ஜெயிலுக்கு போவாங்க. அவங்களால ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ண முடியாது. அதனால நீங்க ஏர்போர்ட்ல வந்து ட்ராவல் பண்ணும்போது, அதாவது ஏர்போர்ட்டுக்குள்ள நீங்க போகும்போது, எந்த சூழ்நிலை வந்தாலும், அதாவது